ஹலோ மைஃபா நேயர்களே, நம்ம இந்த வீடியோவில் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் அவர்கள் நடித்த ஜனநாயகன் படம் எப்படி இருக்குங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஜனநாயகன் படம் அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டோம்னா, இந்த படம் ஃபுல்லாக ஒரு ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் எப்படி ஆரம்பிக்க அப்படின்னா, ஒரு தேர்தல் நடக்கு, யாரும் ஓட்டு போட போகாமல் இருக்காங்க. ஒருத்தவங்களுக்கு பயந்துக்கிட்டு மக்கள் ஓட்டு போட போகாமல் இருக்காங்க. ஒரு ஊர் மக்கள். அந்த மக்கள் போகாமல் இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்ட போலீஸ் வந்து கூப்பிடுதாங்க. கூப்பிடும்போது நீங்கள் சொல்லிடுவீங்க, ஆனால் எங்கள் உயிர் தானே ஆபத்தாகும் அவங்கள்ட்ட இருந்து அப்படின்னு சொன்னதுக்காக, ஏன் பயப்படுறீங்க, தைரியம் வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு, தைரியம்னா என்னன்னு தெரியுமா, பயம் இல்லாமல் அப்படியே ஒரு பில்டப், அந்த படம் ஹீரோவுக்கு ஒரு பில்டப் பண்ணி அப்படியே கொண்டு வராங்க. ஃப்ளாஷ்பேக் போர்ஷனுக்கு போகுது. இந்த தைரியத்தோட பேர் என்னென்னா அப்படின்னு சொல்லி ஃப்ளாஷ்பேக் போர்ஷனுக்கு படம் ஃபுல்லாக போகுது. ஹீரோ ஜெயிலில் இருக்கார். ஜெயிலில் ஹீரோவுக்கு ஒரு மாஸ் ஃபைட்டுக்கு அப்புறம் அம்மாவை பார்க்க ஜெயிலர் கூட்டிகிட்டு போகிறாரு. ஜெயிலில் இருக்கார் ஹீரோ. அம்மாவை பார்க்க ஜெயிலர் காட்டுக்கு கூப்பிட்டு போகிறாரு. அதுக்கப்புறம் கதை நகருது. அம்மா இறந்து போகிறாங்க. ஹீரோ ஜெயிலை விட்டு வெளியே வராரு. அதுக்கப்புறம் அந்த ஜெயிலர் வீட்டுக்கு ஹீரோ போகிறாரு. அங்கே ஜெயிலருக்கு ஒரு பொண்ணு இருக்குது. பொண்ணு சின்ன பாப்பாவாக இருக்குது. அப்புறம் ஜெயிலர்கிட்ட, நான் பொண்ணை பார்த்துக்கிட்டேன், நீங்கள் உங்கள் வேலையை பார்த்து போங்க அப்படின்னு சொன்ன உடனே, ஜெயிலர் வெளியே போய்கிட்டு இருக்கிற ஆக்சிடெண்ட்டில் விபத்தாகி இறந்துடுறாரு. அதுக்கப்புறம் ஜெயிலர் பொண்ணை பொண்ணாக எடுத்து வளர்க்காரு படத்தோட ஹீரோ, நம்ம முதலமைச்சர், மாண்புமிகு முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் அவர்கள். அதுக்கப்புறம் தான் கதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகுது. எங்கே பார்த்தாலும் அவர் யார் தெரியுமா அப்படிங்கிறத ஒரு இதான், ஒரு பில்டப், படம் ஃபுல்லாக பில்டப், மாஸ், பிக் சீன். ஆனால் நம்ம சி ஜோசப் விஜய், நம்ம தளபதி, எந்த ஒரு இடத்துலையும் அவர் நடிப்பை பற்றி நம்ம குறை சொல்லவே முடியாது. அவர் வேலையை அவர் கரெக்டாக பண்ணியிருக்காரு. ஒவ்வொரு சீனும் நம்ம கத்தி விசிலடிக்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் என்ன ஒன்று, லாஸ்ட் ஒரு அரை மணி நேரம் நம்மளை ஏன் தான் வந்தோம் இந்த படத்துக்கு அப்படிங்கிற அளவுக்கு ஆக்கிட்டாங்க. படம் பார்க்கலாம், தளபதி ரசிகர்களாக இருந்தால் பார்க்கலாம், தளபதி ரசிகர்களாக இருந்தால் மட்டும் பார்க்கலாம். இது குழந்தைகளுக்கான படம் இல்லை. ஏன் சென்சார் போர்டே ஏ சர்டிஃபிகேட்டை தான் கொடுத்துருக்கு. இது குழந்தைகளுக்கான படம் இல்லை. ஓகே, எல்லோரும் தேட்டரில் போய் பாருங்கள். பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். படம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பாய். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் மைஃபா தமிழ்.